ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உயிரே உன்னாலே எபிசோட் 23. எல்லாமே நீங்கள் மட்டும்தான். கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் கீர்த்தி கார்த்திகை காணும்னு சோகத்தில் இருக்கா. ஆனால் கார்த்திகிற்கு மண்டே என்பதால் ஆஃபீஸ் வேலை ஓவராக இருந்தது. பிஸியாக இருந்ததில் அவன் ஃபோனையே பார்க்கவில்லை. அன்று ஆஃபீஸ் முடியவே 7 மணி ஆகிவிட்டது. அதனால் வரவும் முடியவில்லை. ஆனால் அவன் மனதில் இன்று கீர்த்தியை அவன் வீட்டிற்கு போய் கூட்டிட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது அவன் மனதில். ஏனென்றால் இன்று வேலையின் காரணமாக அவளை பிக்கப் செய்யவும் அவன் செல்லவில்லை. அன்றைய நாள் முழுவதும் அலுவலக வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்ததால் கார்த்திகிற்கு சாப்பிடக்கூட நேரம் கிடைக்கவில்லை. ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக அமர முடியவில்லை. எத்தனையோ முறை மொபைலை எடுத்து கீர்த்திக்கு அழைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மீட்டிங், கிளைண்டிலிருந்து கால், பிரசன்டேஷன் வேலை என்று அவனுக்கு மாறி மாறி வேலையை இழுத்து கொண்டுதான் சென்றது. அதனால் கீர்த்தியிடம் ஒரு கால் கூட செய்ய முடியவில்லை. அன்று மாலை சற்று நேரம் கிடைத்ததும் கடிகாரத்தை பார்த்தால் மணி 7:15. பின் கார்த்திகிற்கு மிகவும் ஷாக்கானது. இவ்வளோ நேரம் வேலையா செஞ்சிட்டோம் என்று அவனை நினைத்து கொண்டு அதிர்ச்சியாக எழுந்தான். அடுத்த நொடியே, ஐயோ, கீர்த்தி கிட்ட இன்னைக்கு ஒரு தடவை கூட பேசலை, காலேஜில் இருந்தும் பிக்கப் பண்ணவும் போகலை, என்ன நினைச்சாலோ தெரியலையே என்று அவன் நினைத்தான். பின் இன்னும் கோபமாக வேற இருப்பாளோ என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டதன்படி வேகமாக எழுந்து சென்று ஹரீஷின் கேபினை நோக்கி ஓடினான். ஹரீஷ், ஹரீஷ் என்று அழைத்தபடியே உள்ளே நுழைந்தான். ஹரீஷ் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திகை பார்த்ததும், என்னடா, ஏன் என் பேரை ஏலமிட்ட மாதிரி இவ்வளவு கத்திட்டு வர என்று சிரித்தான். அவனுக்கு கார்த்திகின் நிலைமை அந்த அளவுக்கு புரியவில்லை. பின் கார்த்திக் முகம் முழுவதும் பதற்றமாக இருந்தது. மச்சான், பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா என்றான். உடனே ஹரீஷ் சீரியஸ் ஆகி, என்னாச்சுடா என்று கேட்டான். மச்சி, இன்னைக்கு கீர்த்தி காலேஜில் இருந்து பிக்கப் பண்ணவே இல்லை. அவள் கண்டிப்பாக இதையே ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருப்பாடா. என் மேலே ரொம்ப கோவத்தில் வேற ஆல்ரெடி இருக்கா என்று கவலையுடன் சொன்னான். என்னடா சொல்கிற, இன்னமும் இது முடியலையா என்றபடி ஹரிஷ் கேட்டான். பின், ஆமாடா, முதல்ல வாணி என்னை அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ண, அங்கேருந்து என் காரை எடுத்துக்கிட்டு நான் போய் அவள் வீட்டில் இருந்து கூப்பிட்டுட்டு வரணும் என்று ஹரீஷிடம் கார்த்திக் சொன்னான். வாடா சீக்கிரம் என்று அவன் அவசரமாக ஹரீஷை வற்புறுத்தினான். பின், இருடா மச்சான், ஒரே ஒரு மெயில் அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, அதெல்லாம் நீ அப்புறம் அனுப்பலாம் வா என்று ஹரீஷை ரொம்ப கையோடு கையாக கூப்பிட்டுட்டு போக வேண்டும் என்று அவன் முடிவு செய்து அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டே வெளியேயும் வந்துவிட்டான். அவன் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு. பின் ஹரீஷ் சிரித்தபடி, இவன் காதலிக்க ஆரம்பித்ததுலேருந்து என் நிம்மதியே போச்சு. எனக்காவது ஒரு லவர் இருந்தால் நானும் இவனை இப்படி தான் டார்ச்சர் பண்ணியிருப்பேன் என்று முணுமுணுத்து கொண்டே அவனுடன் நடந்தான். சிறிது நேரத்தில் ஹரீஷ் கார்த்திகை அவன் அப்பார்ட்மெண்ட்டிலும் இறக்கிவிட்டான். அவர்கள் அப்படியே ஹரீஷ் சென்று விட்டான். பின், போய் உன் பொண்டாட்டியை நீ பார்த்து சமாதானப்படுத்து, இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாடா என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். அதே நேரத்தில் இங்கு
கீர்த்தி நெடுநேரமாக தன் அறையிலேயே அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். கார்த்திக் வருவார் என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள். வந்ததும் எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் அவளுக்குள் இருந்தது. சில நிமிடம் கழித்து இப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகப் போகுது என்று நினைத்தவள் மெதுவாக எழுந்து கிச்சனிற்கு சென்று அங்கே இருந்த சிறிய சிறிய வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவள் காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கொண்டு மெதுவாக பாடலும் ஒலித்து கொண்டிருந்து அவள் வேலையை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மனம் மட்டும் ஒவ்வொரு நொடியும் கதவு திறக்கும் சத்தத்தையே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. பின் கார்த்திக் அவனது அபார்ட்மெண்ட்டில் இருக்கும் 8வது மாடிக்கு லிஃப்டில் வந்து சேர்ந்தான். பின் தன்னிடம் இருந்த ஸ்பேர் கீயை வைத்து மெதுவாக கதவையும் திறந்தான். வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. கிச்சனில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தன் பேகை சோஃபாவில் போட்டுவிட்டு மெதுவாக கிச்சனை நோக்கி நடந்தான். அங்கே ஹெட்ஃபோன் அணிந்தபடி ஏதோ வேலையில் முழு கவனத்துடன் நின்றிருந்தாள் கீர்த்தி. அவளை பார்த்த அந்த ஒரு நொடியிலேயே கார்த்திக்கின் இதயம் நிம்மதியடைந்தது. அவன் அங்கு அவளை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவள் வந்துவிட்டாளே என்ற ஒரு சந்தோஷம் மனதில் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே வேகமாக அவளிடம் சென்று பின்னாலிருந்து இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டான். திடீரென யாரோ அணைத்ததால் கீர்த்தி ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். ஆனால் அந்த அணைப்பை உணர்ந்த அடுத்த நொடியே அது கார்த்திக் என்பதை கண்டுபிடித்து விட்டாள். உடனே ஹெட்ஃபோன்ஸை கழற்றிவிட்டு திரும்பி பார்க்க முயன்றாள். ஆனால் அவளது மனம் இன்னும் சற்று ஒரு கோபத்திலே தான் இருந்தது. இவ்வளவு நேரம் பேசலையே, என்னன்னு தெரியலையே. கார்த்திக் அவளை அவ்வளவு இறுக்கமாக அணைத்திருந்தான். அவளால் திரும்பி கூட பார்க்க முடியவில்லை. அவளால் அசையவும் முடியவில்லை. பின் கார்த்திக், சாரி, இன்னைக்கு ஹரிஷ் திடீர்னு ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டான். நம்ம வீட்டுக்கு வந்து நான் காரை எடுத்துகிட்டு போக முடியல, அவனோட கார்லேயே போயிட்டேன். அதான் உன்னை இன்னைக்கு பிக்கப் பண்ண வர முடியலடி என்று அவசரமாக அவனுடைய விதத்திலிருந்து அவன் விலக்கி அவளுக்கு கூறினான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மீண்டும் அவள் எதுவும் பேசாததை உணர்ந்து சாரிடி அம்மு என்றான். உன்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன், அதுவும் என்னோட தப்பு தான் என்று எந்த காரணமும் சொல்லாமல் தன்னுடைய தவறை நேராக கார்த்திக் கீர்த்தியிடம் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவ்வளவு நேரம் மனதில் தேக்கி வைத்திருந்த ஏக்கம், கோபம், கீர்த்தியின் வருத்தம் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடித்தது கீர்த்திக்கு. அவள் என்ன பேசுவதென்று தெரியாமல் மெதுவாக அவன் கைகளை விலக்கிவிட்டாள் அவளிடமிருந்து. அவனை நோக்கி திரும்பி நின்றாள். பின் அவள் கண்களில் கண்ணீர், மனதில் வலி. அதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, என் நினைப்பே இல்லை என்று உடைந்த குரலில் அவள் அவனிடம் சொன்னாள். கார்த்திக் உடனே அவளை பார்த்தான். அதெல்லாம் இல்லடி, உன்னை நினைக்காம நான் எப்படி இருப்பேன் என்று அவள் அருகில் திரும்பவும் வர முயன்றான். ஆனால் கீர்த்தி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். இல்லை, உங்களுக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு என்று அவள் விட்ட இடத்திலிருந்தே மீண்டும் ஆரம்பிக்கணும் போல் ஆரம்பித்தாள். கார்த்திக்கிற்கு இங்கே என்ன பேசுகிறாள் எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. பின் அவள் சமாதானமே இல்லாமல் சொன்னாள். யாரை கேட்குற என்று புரியாமல் கேட்டான் கார்த்திக். சிவானி என்று அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றும் கீர்த்தி சொல்லிவிட்டாள். உங்களுக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு, அதான் என்கிட்ட இருந்து இப்படி நீங்கள் தள்ளி போறீங்க என்று அவள் மனதில் இருந்த கோபத்தை மூச்சு விடாமல் சொல்லிவிட்டாள். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கின் முகத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டது. அவன் மெதுவாக அவளை அணைத்திருந்த கைகளை விலக்கி கொண்டான். என்னடி சொன்ன என்று அழுத்தமாக கேட்டான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது.
கீர்த்தி அமைதியாக அவனை பார்த்து கொண்டே நின்றாள். கார்த்திக் இனி எதுவும் பேசவில்லை. அவளை திரும்பி கூட பார்க்காமல் நேராக தன் அறைக்கு சென்று விட்டான். பின் அங்கு அவனுக்கு இவை கேட்டது எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே பால்கனிக்கு சென்றவன் கழுத்தில் இருந்த டையை கழற்றி, பிறகு சட்டையின் மேல் பட்டன்களை மெதுவாக திறந்து முழுக்கை சட்டையின் கைகளை முழங்கை வரை மடித்து கொண்டான். கீர்த்தி சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. உங்களுக்கும் சிவானியை தான் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு குற்றச்சாட்டு அவனை மிகவும் காயப்படுத்தி இருந்தது. ஒரு நொடி இங்கிருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடலாமா என்ற எண்ணம் கூட அவனுக்கு வந்தது. கீர்த்தியிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று அவன் நினைக்கவில்லை. பின் அவனுக்கு அடுத்த நொடியே இவளை தனியாக விட்டுட்டு எப்படி போறது என்று நினைத்தவன் அமைதியாக பால்கனியில் இருந்த சேரில் சாய்ந்து தலையை பின்னால் சாய்த்தபடி கண்களை மூடிக்கொண்டான். அங்கே கீர்த்தியும் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரம் அவனை பார்க்கவே காத்திருந்தாள். கார்த்திக்கிற்கு காலையில் ஆஃபீஸ் முழுக்க வேலை. கீர்த்தியிடம் பேசாதது இங்கு இப்பொழுது இவள் இப்படி கேட்கிறாள் என்று அவன் மனதில் மிகவும் வருத்தம். பின் அவன் வந்ததும் அவனிடம் மனம் திறந்து பேச வேண்டும் என்றுதானே கீர்த்தி நினைத்திருந்தாள். ஆனால் அவனை பார்த்த அடுத்த நொடியே அவளது அந்த ஏக்கம், அவளது காத்திருப்பு, வருத்தம் கோபமாக மாறிவிட்டது. காலை முதல் ஒரு கால் கூட இல்லை, ஒரு மெசேஜ் கூட இல்லை. காலேஜ்லேருந்து என்னை அழைச்சிட்டும் வரவில்லை. இவை எல்லாம் சேர்த்து கீர்த்திக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. அதோடு அவளது அம்மா, அத்தை எல்லாரும் மாப்பிள்ளை எங்க, கார்த்திக் என்னாச்சு எல்லாம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கு எதுவும் நடக்காதது போலவே கீர்த்தி பதில் சொல்லி சமாளித்து கொண்டே இருந்தாள். அவையெல்லாம் சேர்த்து அவள் மனதை மிகவும் அழுத்தியிருந்தன. அதனால்தான் யோசிக்காமல் அவள் கார்த்திக்கிடம் அந்த கோபத்தை காட்டிவிட்டாள். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டாள். ஆனால் இப்போது கார்த்திக் அவளை பார்த்த அந்த பார்வை, அவள் கேட்டதுக்கு பின் எதுவும் பேசாமல் விலகி சென்றது, அவை எல்லாம் நினைவுக்கு வந்ததும் அவளால் கண்ணீரை அடக்கி வைக்க முடியவில்லை. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அவரை பார்க்கணும் தானே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். பின் அவர் வந்ததுக்கப்புறம் ஏன் நான் இப்படி அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டேன் என்று அவளுக்குள்ளே அவன் 1000 வாட்டி கேட்டுக்கொண்டாள். பின் மறுபடியும் அவரை காயப்படுத்திட்டனே என்று நினைத்தவளுக்கு இதயம் கனத்து போனது. சில நிமிடங்கள் அப்படியே அழுது கொண்டிருந்தாள் கீர்த்தி. பிறகு திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தாள். இல்லை, நான் பண்ணது தப்பு, எனக்கு கார்த்திக் வேணும் என்று அவளுக்குள்ளே அவள் ஓர் உறுதியை எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு இருந்த கோபமெல்லாம் கரைய கரைய கார்த்திக் எவ்வளவு முக்கியம் என்று புரிய ஆரம்பித்தது. அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லிக்கொண்டாள். அடுத்த நொடியே வேகமாக எழுந்து அவனது அறையை நோக்கி ஓடினாள். அறைக்கும் சென்றாள். ஆனால் கார்த்திக் அங்கே இல்லை. உடனே பால்கனியை நோக்கி அங்கு சென்று பார்த்தாள். அங்கே சேரில் சாய்ந்தபடி இருந்தான் கார்த்திக். கீர்த்திக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அவன் தலையை பின்னால் சாய்த்தபடி உட்கார்ந்திருந்ததை கண்டதும் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனது தோற்றத்தை பார்த்தாலே அவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த காட்சி கீர்த்தியின் இதயத்தை இன்னும் அதிகமாக வலிக்க செய்தது. அவள் என்ன செய்ய போகிறோம், இப்ப திரும்பவும் எப்படி சமாதானப்படுத்த போகிறோம் என்று புரியாமல் கீர்த்தி மெதுவாக அவன் அருகே வந்து நின்றாள். அவள் அருகில் வந்து நிற்பது கார்த்திக்கிற்கு தெரிந்திருந்தாலும் அவன் கண்களை திறக்கவில்லை. அப்படியே அமைதியாக தான் இருந்தான்.
கீர்த்தி சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கார்த்திக்கிற்கு தெரிந்தும் அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அவன் அருகே சென்று மெதுவாக அவனது முகத்தை தன் 2 கைகளாலும் ஏந்தினாள். அப்போதுதான் கார்த்திக் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். அவளை பார்த்த பிறகும் அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சிரிப்பில்லை, கோபமும் சற்று கூட குறையவில்லை. அமைதியாகவே அவளை பார்த்து கொண்டிருந்தான். கீர்த்தி மெதுவாக அவளது முழு கோபத்தையும் விட்டுவிட்டு அவனது மடியில் வந்து அமர்ந்தாள். அவள் இன்னும் அவனது முகத்தை தன் கையில் ஏந்தியபடியேதான் இருந்தாள். அவள் மடியில் அமர்ந்த அந்த நொடியில்தான் கார்த்திக்கின் முகம் இருந்த அந்த கோபம் கொஞ்சமாக குறைவதை அவனால் உணர முடிந்தது. ஆனாலும் அவன் இன்னும் எதுவும் பேசவில்லை. கீர்த்தியின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. கண்ணீரின் தடங்கள் இன்னும் அவள் கண்களில் தெரிந்து கொண்டே இருந்தது. கார்த்திக்கிற்கு இவள் இப்படி பேசியதெல்லாம் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அவள் அழுதது அவனிற்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருவரும் கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நேருக்கு நேரான ஒரு பார்வையை இருந்தார்கள். ஒருவரின் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த 4 நாட்களின் ஏக்கம், தவிப்பு, காதல், வலி எல்லாமே அவர்கள் இருவரின் கண்களில் நிரம்பியிருந்தது. பின் அடுத்த ஒரு நொடியே இருவரும் ஒரே நேரத்தில் அவர்களை சந்தித்து கொண்டிருந்த அந்த ஒரு ஏக்கமான பார்வையில் வேகமாக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். கீர்த்தி இன்னும் கார்த்திகின் மடியிலேதான் இருந்தாள். அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழுகையை அடக்க முடியாமல் கதறினாள். கார்த்திக்கிற்கும் அவளை விட்டுவிட மனமே இல்லை. அவனும் அவளை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டுதான் ஒரு வார்த்தை கூட ஆனால் பேசாமல் தான் இருந்தான். இருவருமே பேசிக்கொள்ளவில்லை, கீர்த்தியும் சரி கார்த்திக்கும் சரி. பின் ஆனால் அவனது அந்த அணைப்பே இனிமே உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தது. இருவருக்குமே ஒருவர் இல்லாமல் ஒருவர் இருந்த அந்த நாட்கள் எவ்வளவு தேவையான இருந்தது, எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்தது, எவ்வளவு தவிப்பாக இருந்தது, பாரமாக இருந்தது என்பது அந்த ஒரு அணைப்பிலேயே இருவருக்குமே புரிந்துவிட்டது. கீர்த்திக்கும் சரி கார்த்திக்கும் அவ்வளவு காதலை மனதில் வைத்து கொண்டு இத்தனை நாட்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அவர்களுக்கே புரியவில்லை. கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அப்படியே தான் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே. பின் சிறிது நேரம் கழித்து கீர்த்தி தான் முதலில் மெதுவாக விலகினாள். அவள் கார்த்திக்கின் கண்களை பார்த்தாள். கார்த்திக்கும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் கண்களிலேயே 1000 அர்த்தங்கள் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. கார்த்திக் எவ்வளவு கோபமாக இருந்தான், கீர்த்தி எவ்வளவு ஏக்கமாக இருந்தாள் என்பது. அவனது கண்களில் கண்ணீர் மின்னியது. அதை யாருக்கும் தெரியாமல் தன் கையால் மெதுவாக துடைத்து விட்டான் கார்த்திக். அதை பார்த்த கீர்த்திக்கு மனம் உடைந்தது. மெதுவாக அவனது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தாள். பிறகு அவனது கண்கள், அவனது 2 கன்னங்கள் என்று அவன் முகம் முழுவதும் அவளுடைய அன்பான அந்த ஒரு ஏக்கமான அந்த ஒரு பிரிவான அந்த ஒரு முத்தத்தை அவள் அவனுக்கு பரிசாக அளித்தாள். பின் தன் கார்த்திக் கண்களை மூடிக்கொண்டு அவளது ஒவ்வொரு முத்தத்தையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டான். பிறகு கீர்த்தி மீண்டும் அவனது மார்பில் தலையை சாய்த்து கொண்டு படுத்து கொண்டாள். கார்த்திக் அவளது கையை மெதுவாக எடுத்தான். தன் விரல்களோடு அவளது விரல்களை கோர்த்து கொண்டான். அவளது கையின் மேல் தன் கையையும் வைத்து கொண்டு அவளது இந்த ஏக்கத்தை, அவளது இந்த தவிப்பை அவன் முழுவதுமாக புரிந்து கொண்டான். கார்த்திக்கும் அப்படிதான், கீர்த்தியும் அப்படிதான். பின் மெதுவாக
ஒரு முத்தத்தையும் அவள் கையில் அவன் பதித்தான். அந்த முத்தத்தில் அவனது காதல் முழுவதுமாக இருந்தது. சில நொடிகள் அப்படியே அமைதியாக இருந்தார்கள் இருவரும். பிறகு கீர்த்தி மெதுவாக சாரி என்று சொன்னாள் கார்த்திக்கிடம். ஆனால் கார்த்திக் எதுவுமே பேசவில்லை, அமைதியாகவே தான் இருந்தான். பின் கீர்த்தி அவன் ஷர்ட் பட்டனை மெதுவாக வருடி கொண்டே மீண்டும் சாரி என்றாள். அவளுக்கு நன்றாக தெரிந்தது அவள் பண்ணதுக்கு சாரி மட்டும் போதாது என்று. இந்த முறை கார்த்திக் அவளது நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் பதித்தான். பிறகு அவளது காதருகே குனிந்து மெதுவாக, பின்ன நான் இல்லாம என்ன பண்ண இத்தனை நாள் என்று கேட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்கு கோபம் சற்று குறைந்துதான் இருக்கிறது என்று கீர்த்திக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. கீர்த்திக்கு வெட்கமும் வந்தது. உடனே அவன் மடியிலிருந்து எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் கார்த்திக் அவளது மணிக்கட்டை பிடித்து மீண்டும் தன் அருகே இழுத்து கொண்டான். அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டான். மீண்டும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது காதருகே வந்து தன் மீசை உரசும் அளவிற்கு நெருங்கி அவனது அந்த அன்பை அவன் அவளிடமிருந்து காட்டினான். பின் அவன் ஒரு நிமிடம் கூட என்னை விட்டு தள்ளி போகக்கூடாது என்று அழுத்தமாக அவளிடம் சொன்னான். அந்த நெருக்கத்தில் கீர்த்தியின் இதயம் படபடவென்று துடித்தது. சில நொடிகள் கழித்து மெதுவாக, நான் போகட்டுமா என்று கேட்டாள் கீர்த்தி. உடனே கார்த்திக் விடமாட்டேன் என்று சொன்னான். பின், நீ எனக்கு மட்டும்தான் என்னோடவ நீ என்று அவன் மிகவும் உறுதியான குரலில் சொன்னான் கீர்த்தியிடம். கீர்த்தி அமைதியாக அவனை பார்த்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. அவன் சொன்னதை மட்டும் அவள் நினைவில் வைத்து கொண்டாள். பின் கார்த்திக் அவள் பார்ப்பதை கண்டு அவன் புருவத்தை உயர்த்தி, என்ன, நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்ப என்றபடி அவளை கேட்டான். பின் கீர்த்தி மீண்டும் அமைதியாகவே இருந்தாள் அவனது கேள்விக்கு. அடுத்த நொடியே அவனது கையை பிடித்து இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கார்த்திக் சிரித்தபடி, அவன் சொல்லு, நான் உனக்கு எவ்வளோ முக்கியம் என்று மீண்டும் குறும்பாக கேட்டான். இந்த முறை கீர்த்தி மெதுவாக அவன் முகத்தை பார்த்தாள். அவனது கண்களை நேராக பார்த்தபடியே மிகவும் மெதுவான அவளது குரலில் அவன், பின்ன என்ன என்று கார்த்திக் கேட்ட கேள்வியில் கீர்த்தி, எனக்கு எல்லாமே நீங்க தான், என்னோட கார்த்திக் நீங்க என்று மனம் திறந்து அவனிடம் அவள் சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் கார்த்திக்கின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. ஆனால் அதை வெளிக்காட்டாமல், இன்னொரு தடவை சொல்லு என்று கார்த்திக் மீண்டும் அந்த வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டான். பின் கீர்த்தி வெட்கத்தில் முடியாது என்றாள். இல்லை, இப்ப சொல்லியே ஆகணும் என்று அவளை மீண்டும் சீண்டினான். கீர்த்தி வெட்கத்தில் முகம் சிவந்தபடி முடியாது என்று தலையசைத்தாள். கார்த்திக், சொல்லுடி இன்னொரு தடவை என்று அவன் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் கீர்த்தியிடம். பின் இறுதியில் கீர்த்தி சொல்லவும் தயாரானாள். ஆனால் வெட்கம் வந்து அவளை தடுத்தது. பின் கீர்த்தி மிகவும் மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்கும்படி அளவில், எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான், என்னோட கார்த்திக் நீங்க என்று மீண்டும் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கிற்கு உலகமே சாதித்தபடி கிடைத்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அடுத்த நொடியே அவளை அப்படியே தூக்கி கொண்டான். பின் கீர்த்தி, ஐயோ என்ன பண்றீங்க கார்த்திக் என்று சற்று பயந்துதான் போனாள் அவனது திடீர் அந்த செயலுக்கு. பின் கீர்த்தி, விடுங்க என்று கீர்த்தி பதறினாள். ஆனால் கார்த்திக் அவளை விடவே இல்லை.
அவளை தூக்கியபடியே குழந்தையைப் போல சுற்ற ஆரம்பித்தான். கார்த்திக், விடுங்க, பயமா இருக்கு என்று அவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டு அவளது பயம் புரிந்து கார்த்திக் மெதுவாக அவளை தரையில் இறக்கிவிட்டான். ஆனால் அவளது கையை மட்டும் இன்னும் விடாமல் பிடித்து கொண்டேதான் நின்றான். கீர்த்தி, என்னோட கார்த்திக் என்ற ஒரு வார்த்தை கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இனி இவர்களின் காதல் இன்னும் எவ்வளவு ஆழமாக அழகாக மலரப்போகிறது என்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தொடரும். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கெஸ்ஸையும் ஐடியாஸையும் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே இந்த கதையை இன்னும் அழகாக எடுத்துகிட்டு போகும். Thank you for watching and bye.